நான் சொல்றேன் விஜய் போட்டிடலாமா, இந்த தேர்தலில் விஜய் போட்டிடலாம். அது எப்படி சார் எல்லாருமே? நான் சொல்றேன் விஜய் போட்டிடுற அந்த ஐடியா இல்ல. ஏன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவோமா இவன்? நீங்க தமிழ்நாட்டில் நீங்க ஒண்ணு பாருங்க, எதுக்காக சொத்தெல்லாம் விற்கிறான்? அப்புறம் ஏன் சார் இந்த அரசியல்? அது ஐயோ மே மாசம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்குமே, அப்ப சதி. மே மாதத்தில் தேர்தல் வைத்தது தேர்தல் ஆணையத்தோட சதி. எங்க தலைவர் வந்து வெயில்ல வர வைக்கணுன்றதுக்காக பண்ணது. ஒரு டைலாக் பேசுறான், தலைவருடைய திட்டங்களை கேட்டவுடன் எல்லா ஆண்களுக்கும் நாம் ஏன் பெண்ணாக பிறக்கவில்லை என்ற அந்த ஏக்கம் வந்துருக்கு. இவனுக்கு பெண்கள் வேஷம் போடணும், தலைவர்கிட்ட ரீச் ஆகணும். இது தலைவர்கிட்ட ரீச் ஆகணும்னா இது மாதிரி பேசினாதான் ரீச் ஆகணும் சொல்லு. இப்ப இவனுக்கு ஏக்கம் இருக்கு. யாருக்கு? நீ போய் வளைகாப்புல போயிட்டு நீ வயிறு நெக்லஸ் போட்டா அதுக்கெல்லாம் நாங்களாட தாலியா இருக்க முடியும்? வளைகாப்புல போக நம்ம வந்து வரலாறு படைப்போன்றோம். வரலாறு படைப்புனா என்ன தெரியுமா? பிரச்சாரத்துக்கும் போக போறது இல்லை, பிரச்சாரத்துக்கும் போக போறது இல்லை, தேர்தலையும் நீ நிக்க போறது இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னா இப்படி எடுத்து விடு. என்ன கேட்டா இந்த எலெக்ஷன் கமிஷனே. டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேக்குவார ஜெய்சங்கர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் ஒரு வாட்டியும் விஜய் அவர்களோட டாபிக் எண்டுக்கு வரும்போதெல்லாம் புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு மறுபடியும் அதுதான் எண்டத்தான் நான் ஒரு சொல்றேன் பார்வையை நான் வெளிப்படுத்துறேன். இன்றைய தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 தொகுதியை 25 நாட்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 9 தொகுதிக்கு இவங்க வந்து பயணம் பண்ணோம். இன்னும் ஒரு தொகுதியிலோட இவன் காலை வைக்கவே இல்லை. இப்போ 9 தொகுதியில் நீங்கள் ஒரு தொகுதியிலேயே நீங்கள் 9 இடத்துக்கு போக வேண்டியது, 10 இடத்துக்கு போகணும். ஏன்னா ஒரு தொகுதி அவ்வளோ பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட சராசரியாக 4 லட்சம் பேரை நீங்கள் வந்து சந்திக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தொகுதியிலேயே நீங்கள் 4 இடத்துக்கு போகணும், அது வாய்ப்பே இல்லை. அப்போது உங்களால் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீ ரெண்டாவது இந்த தேர்தலில் போட்டிடுற எண்ணமும் இவனுக்கு இல்லை. இல்லைனா இந்நேரம் வந்து இவன் பெரம்பூர் தொகுதி சீனை ஓட்டிட்டு இருக்காங்க, இந்நேரம் அறிவிச்சிடணும். அறிவிக்கவும் இல்லை. கேட்டால் இப்போ வந்து கேட்டால் இந்த எங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுக்கல. இதே மறுபடியும் கதை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ காவல்துறை யார்கிட்ட இருக்குது? தேர்தல் ஆணையத்தில் தானே இருக்குது. அந்த தைரியத்தை தானே யாராவது போய் புகார்களுக்கு ஓடுற, சரிங்களா? இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், இப்போ திமுக கிட்டே இருக்குது. இப்போ ஏன் அனுமதி மறுக்கிறாங்க? யார் வந்தாலும் நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் அதே காவல்துறை தான்டா. அறிவு கட்டம் தரமாக பேசுகிறேன். நாளைக்கு ஆட்சியே மாறினாலும் கூட அதே காவல்துறை தான். சில பைத்தியங்கள்லாம் அப்படி தான் நினைக்கிறானுங்க. நாளைக்கு திமுக ஆட்சி போயிடுச்சுன்னா இந்த சவுக்கு சங்கர் சில பேர்லாம் நினைக்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபெலிக்ஸு அப்புறம் இந்த ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா காவல்துறை. டேய், யார் ஆட்சி மாறினாலும் அதே காக்கி சட்டை தான், அதே காக்கி பேண்ட்டு, அதே லட்டி தான், அதே துப்பாக்கி தான், அதே தொப்பி தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். காவல்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகம், அது தனி. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியாளருடைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய செய்வாங்க தான். எடப்பாடி வந்த உடனே உங்களுக்கு பக்கம் வந்துடுவாங்களா? நான் கேட்குறேன். நாளைக்கு நீங்கள் வர போகிறதில்ல எப்படி இருந்தாலும், அதான் உண்மை. ஏன் நீங்கள் ஜனநாயகன்லேயே நீ போலீஸ் ஸ்டேஷன் தான் போட்ட, ஜனநாயகனே வரல, அது ஜூன் நாயகன் ஆயிடுச்சு. இப்போ அப்புறம் அது ஆகஸ்ட் நாயகன் அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ அவர் சொல்றாங்க எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு படத்தை வெளியிலாமான்னு பார்க்குறோம். இது ஒன்று கற்பனை. எனக்கு ரொம்ப சிரிப்பான விஷயம் தான், இந்த லோலாய் மணி ஒரு பையன் இருக்கிறான்ல, ஏறக்குறைய வந்து பார்த்தா இந்த இட்லி குண்டான கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கிறான். இது அந்த தோற்றம் சொல்கிறேன். நான் வந்து பாடி ஷேமிங் பண்ணல. ஏன்னா இவங்க எல்லாரும் நக்கல் அடிக்கும்போது நம்ம பேசி தானே ஆகணும். இட்லி குண்டான நீங்கள் கவுத்து போட்டிங்கன்னா எப்படிமா? இப்போ இட்லி குண்டா எப்படி இருக்குன்னா அதை திருப்பிடிங்கன்னா எப்படி கறி பிடிச்சி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கிறான் அவன் சொல்கிறான். நான் கட்டினான் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் வெளியிடுறேன். சிரிக்காதீங்கண்ணா, ரொம்ப கஷ்டம் தான் சிரிக்காமல் இருக்கிறது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு செய்தியை நான் வெளியிடுறேன். அண்ணன் ராஜ்மோகன் அப்போ வந்து கட்சி கூட வரல, ஒரு பயிலரங்கம் நாங்கள் வந்து சேலத்தில் நடத்துகிறோம். அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. அப்போ தலைவர் வந்து அந்த பேரை வந்து டிக் பண்ணார், ராஜ்மோகன் பேரை ஃபஸ்ட்டு டிக் பண்ணார். அப்போ கட்சியில் கூட அவர் இல்லை, பயிலரங்கத்துக்கு அவர் பேரை டிக் பண்ணார். அப்போ அண்ணன் ராஜ்மோகன் வந்து பயிலரங்கத்துக்கு வந்தார். அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தார். அண்ணன் வந்து நேராக வந்து மைக்கை பிடிச்சாரு. மைக்கை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்லேயே இருந்தார். டேய், இதன் மூலம் நீ என்ன சொல்ல வர? உனக்கு தெரியலையடா. அவன் டிக் பண்ண உடனே அவங்க அப்பா வந்து ஏமா அங்கே டிக் பண்ணிட்டான். இது இவன் டிக் பண்ண உடனே இவன் விஜய் வந்து ராஜ்மோகன் பேரை டிக் பண்ண உடனே அவங்க அப்பா பேரை வந்து அவன் மேலே அவன் டிக் பண்ணிட்டான். எது? ஏன்னா இவனுக்கு அவனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவன் தானமா சொல்கிறான், நம்ம எதாவது சொல்கிறோமாம்மா? நீங்கள் எடுத்து பாருங்க அந்த வீடியோ உனக்கு அனுப்புகிறவங்களுக்கு. சொல்கிறான் வந்து கேட்டா ராஜ்மோகன் பேரை டிக் பண்ணார், அவர் வந்து மைக்கை பிடிச்சாரு, அவங்க அப்பா அங்கே இறந்துட்டாரு. டேய், இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேணாவடா, இவனுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குடா. இவன் டிக் பண்ண உடனே அவன் அங்கே டிக் பண்ணிட்டான், தட்டி தூக்கடா முதல்ல வந்துட்டான். அப்போ என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலாக ராஜ்மோகனை தூக்கணும், அவங்க அப்பா கெஞ்சிருப்பார், என் மகனை விட்டுரு, என்ன வேணாலும் தூக்கிக்க,
அப்படி சொல்லியிருப்பாரு. அதனால அவனை விட்டாங்க. இப்போ என்ன பேசுறானுங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசுறானுங்க. ஒரு டயலாக் பேசுறான். தலைவருடைய திட்டங்களை கேட்டவுடன் எல்லா ஆண்களுக்கும் நாம் ஏன் பெண்ணாக பிறக்கவில்லை என்ற அந்த ஏக்கம் வந்திருக்கும். இவனுக்கு பெண்கள் வேஷம் போடணும், தலைவர்கிட்ட ரீச் ஆகணும். இது தலைவர்கிட்ட ரீச் ஆகணும்னா இது மாதிரி பேசினாதான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு ஏக்கம் இருக்கு. யாருக்கு? இந்த லைலா மணி வந்து தன்னுடைய பேரை மணிமேகலைன்னு மாற்றிப்பான். அவன் வந்து ராஜமோகினி அப்படின்னு மாற்றிக்கின்னு தலைவர்கிட்ட ரீச் ஆகணும் இவனுங்க. இது அவன் ஏக்கத்தை எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. எங்களுக்கு வந்து தலைவருடைய திட்டங்களை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, என்னன்னா நாம் பெண்ணா பிரிஞ்சிடக்கூடாதான்னு சொல்லி ஆண்களுக்கெல்லாம் ஏக்கம் வந்து. என்னடா பேச்சு இது? ஏண்டா டைரக்டா உங்க ஆசையை தெரிவிங்களா? இது நீங்களாச்சு உங்க தலைவராச்சு, இது நீங்களாச்சு உங்க தலைவராச்சு. அதை விட்டு நீங்க எப்படிலாம் பேசுறானுங்க எல்லாம் வாயை திறந்தா காமெடி காமெடி காமெடி. எப்படிமா சிரிக்காம இருக்க முடியும்? திடீர்னு கிளம்பி ஏண்டா நான் கேட்குற ஒரே கேள்வி தான். அவர் பேசி 10 நாள், பொன்ராஜ் பேசி 10 நாள் நான் பிடிங்கிறேன். நான் கேட்குறேன், இல்லை அதையா சொல்லுங்க எங்கள் தலைவர் வந்து வளைகாப்புக்கு போயிருந்தாரு, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கல. டேய், நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் இதுனா வளைகாப்பு பிரச்சனையை திசை திருப்பத்துக்கு தான். ஏன்னா சிக்கல் ஆயிடுச்சு, மேலே சிக்கல் ஆகுது. அப்போ அதை மடைமாற்றம் செய்யணும். விஜய் சொத்துக்களை விற்கிறார் சொன்ன உடனே அப்படியே எல்லாம் உச்சி கொட்டுவாங்கன்னு பார்த்தாங்க. அது பொய். விஜய் சொத்துக்களை விற்கிறாருன்னு சொல்கிறது பொய். ஆல்ரெடி எல்லாம் லீஸில் இருக்குது. இப்படி சொல்கிறேன். சொத்துக்களை விற்றா ஏதாவது ஒரு பத்திரத்தை காட்டுக்கடா பார்க்கலாம். எவனா கதை விட்டுருக்கானுங்கம்மா. விஜய் வந்து சொத்துக்களை விற்கிறாரு. சரி, தமிழ்நாட்டில் இருக்க சொத்து தானே விற்கிறாரு, எப்படின்னு தெரியல யார் வாங்கினான்னு சொல்லிட்டு. யாராவது சொல்ல பார்க்கலாம், விஜய் சொத்து விற்கிறாரு நான் வாங்கினேன் சொல்ல பார்ப்போம். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. சொத்து விற்கிற அளவுக்கு இங்கே செலவே பண்ணலை. எல்லாம் ஊர் தலையாரத்தை தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அது ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வருது. அதை செய்தியை மடைமாற்றம் செய்யறதுக்காக என்கிட்ட இவ்வளோ சீட்டிங் பண்ணிட்டாங்க, என்கிட்ட அப்படின்னு ஒரு செய்தி வர்றதுனால இப்போ 234 தொகுதி அறிவிக்கும் போது இன்னும் பெருசாக வரும். அப்போ அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு இப்படி ஒரு கதையை எடுத்துடு. சொத்துக்களெல்லாம் வந்து விற்கிறாரு. சொத்துக்களை விற்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்து, என்ன பண்ணிட்ட நீ? அதையா சொல்லு. என்ன வெட்டி பிடிக்கிட்ட? நீ போய் வளைகாப்புல போயிட்டு நீ வயிறு நெக்லஸ் போட்டால் அதுக்கெல்லாம் நாங்களாட தாலியாக இருக்க முடியும்? நீ வளைகாப்புல போயிட்டு நீ வந்து அட்டியோட பொண்டாட்டிக்கு நீ வந்து வயிறு நெக்லஸ் போட்டால் அதுக்கு நாங்களா தாலியாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அங்கே போயிருந்தா வந்து வளைகாப்புல போய் உட்காந்து நம்ம வந்து வரலாறு படைப்போன்றோம். நீங்களே சொல்லுங்கள், என்னம்மா வரலாறு படைக்கிறது? வரலாறு படைப்புன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? அவனுக்கு எங்கே தான் சொல்லுங்க, தலைவர் சொல்லிட்டாரு வரலாறு படைப்போம் சொல்லி 4 நாள் ஆச்சுடா. எங்கடா வரலாறு படைக்கிறீங்க? இது வரலாறு படைப்போம் சொல்கிறது என்ன? நம்ம அதுவும் வளைகாப்பில் போய் அங்கே உட்காந்துன்னு நம்ம வரலாறு படைப்போம். அதுவே அவனுக்கு இவங்களுக்கு புரியல. அது வரலாறு படைப்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியல. வரலாறு படைப்புனா என்ன அர்த்தம்? எல்லாருமே வந்து எல்லார் குடும்பத்திலும் யார் வேணா கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு பூ பெய்தல் சொல்லுவாங்க இல்லையா? இந்த வயதுக்கு வந்து பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மனுஷா சொல்லுவாங்க இல்லையா? பூ பெய்தல் சொல்லுவாங்கல்ல, அது வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்கும். அதே மாதிரி வளைகாப்பு கூட ஒரு முறை தான் செய்வாங்க. முதல் மகப்பேருக்கு வளைகாப்பு செய்வாங்க. அட்லிக்கு ஏற்கனவே இப்போ ஒரு புள்ள இருக்கு, இதே மனைவிக்கு பிறந்த புள்ள இருக்கு. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதே மனைவிக்கு பிறந்த ஒரு புள்ள இருக்கு. இது 2வது கன்சீவாக இருக்கு. 2வது பிள்ளைக்கும் வளைகாப்பு பண்ணிக்கிறோடா. வரலாறுலேயே இல்லாத விஷயம். இதுதான் வரலாறு படைப்போன்னு சொன்னது. இது விஜய் சொன்னது வரலாறு படைப்போம். அட்டியோட 2வது மகப்பேருக்கும் நாம் வளைகாப்பில் நாங்கள் பங்கேற்போம், வரலாறு படைப்போம்னா. இவனுக்கு அது தெரியல. இது வரலாறு படைப்போம் கட்சி சார்பாக நினச்சிட்டான். அவன் சொன்ன வரலாறு வேற. அங்கே போய் பாம்பேல போய் உட்காந்துட்டு வரலாறு படிப்போம். இவனுக்கு புரியல, என்னடா வரலாறு வளைகாப்புல ஓ இப்படி ஒன்று இருக்குதா? இப்போ எல்லாம் தற்கொலைத்தனமா நீங்கள் நடந்துக்கிட்டு பொன்ராஜ் வந்து புகார் கொடுத்தாரு. எப்படா கொடுத்தாரு? 10 நாள் நான் பிடிங்கிறேன் நீ நான் கேட்குறேன். அப்போது இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டால், பெண்கள் மத்தியில் உனக்கு வந்து சரியுது. இப்போ நேரத்தை சொல்லிட்டான். அங்கே போய் அப்போயே தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்றது. என்ன அவன் போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கமிஷன் ஆஃபீஸ் போனோடனே இங்கே மேடையில் பேசுகிறான், எங்கள் தலைவர் போலீஸ் ஸ்டேஷன். டேய், போலீஸ் ஸ்டேஷன்லடா, அது கமிஷன் ஆஃபீஸரா? அதையா சொன்ன மாதிரி அந்த ராஜ்மோகன் பேசுவான், எங்கள் தலைவர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தந்து விட்டார். ஏன்னா இவன் அரைகுறையாக கேட்டான். இது அரைகுறையாக வந்து என்ன நடக்குது, ஏன்னா இங்கே நடக்குது என்னன்றது எப்பவுமே வந்து அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார்ல ஜான், அதை வெளியில் சொல்ல மாட்டான். ஜானோட கவலை என்னன்னு தெரியும். பெண்கள் மத்தியில் வாக்கு சரியுது, எப்படி சமன்படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியல. என்ன சொல்லி பண்ண முடியும்? தாய் மாமன் நாய் மாமன்ட்டான். டேய், நீங்கள் தாய் மாமன் சொல்லிட்டு அங்கே யாரு எங்களுக்கு தாய் மாமன் சொல்லிட்டா நீங்கள் அட்லிக்கிட்ட போயிட்ட சொன்னால் அது அப்போ எப்படி சமன்படுத்துறதுன்னு தெரியும். எப்படி இந்த இழந்த அந்த மக்கள், அதாவது மகளிர்கிட்ட இழந்த செல்வாக்கை எப்படி மீட்டெடுக்கிறது தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு புகார் கொடுங்க. அப்போ வந்து பெண் தொண்டர்கள் கிட்டலாம் வந்து ஒரு அனுதாபம் வரும் நம்ம மேலே. அதுக்காக முழுக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி இவன் வந்து போய் அது கூட எப்போ நேரங்காலம் என்னடா கொடுக்கறதுக்கு 10 நாள் கழிச்சு தான் கொடுக்குறீங்க. ஏன் அதை பகலில் கொடுக்க மாட்டியா நீ? சொல்ல அது எதுக்குன்னு கேட்டால், எல்லாரும் சொன்னீங்கல்ல 6 மணிக்கு மேலே எங்கள் தலைவர் வந்து வெளியே வர மாட்டேதுனா பத்தியா வந்துட்டாரு. எப்படி மேனேஜ் பண்ணுறானுங்க பாரு. இது
இவன் நியாயமாக கொடுக்கணும் என்னமா செஞ்சிடணும். பட்ட பகலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் ஒரு 11 மணிக்கு ஆஃபீஸ் வந்து உட்காந்துருப்பாங்க கமிஷன் ஆஃபீஸில். அப்போ வந்து நீ புகார் கொடுப்பியா? வேலை கூட்டம் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஏமா நீ கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படி கிடையாதுமா. இவன் வந்து நான் தான் சொல்கிறேன்லம்மா, ஒரு நாள் ஜெயில் தாங்காது பாடி. விஜய் பாடி ஒரு நாள் ஜெயில், 1 மணி நேரம் வெயில் தாங்காது. அதான் அந்த பாடியோட கண்டிஷன் இது. அவனா விஜயகாந்தா? நீங்க சொல்லுங்க, 1 மணி நேரம் காட்டுங்க, நீங்க காட்டுங்க. நான் இந்த ஊடகத்தில் பேசுறதுலாம் நான் நிறுத்திடுறேன். 1 மணி நேரம் அவன் வந்து விஜய் வெயில நின்று தான் நீங்க காட்டிடுங்க. வெயில நின்று பிரச்சாரம் பண்ணி தான் காட்டுங்க. 1 மணி நேரம் கிடையாது. அதிக நேரம் ஒரு 15 நிமிஷம். எது 15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 மணி நேரம்லாம் பாடி தாங்காதுமா. பாடி ஸ்மெல் வந்துடும். ஒரு நாள் ஜெயில் தாங்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனையாகி பார்த்து தான். நீனா விஜயகாந்தா, சீமானா? சொல்லுங்க. மாத கணக்கில் சிறையில் அடைச்சாலும் வந்து சிறையில் இருக்கிறதுக்கு சொல்லுங்க. எத்தனை தலைவர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஜெகன்மோகன் ரெட்டியா, சீமானா? சொல்லுங்க. ஸ்டாலினா? யாரு நீ? தாங்குவியா நீ? அவங்க மிஸ்ஸாவே பார்த்தவங்க. யாரு? ஸ்டாலின் வந்து மிஸ்ஸாவே பார்த்தவங்க. இதை சொன்னா உடனே 200 ஊப்பின்றானுங்க. ஸ்டாலின் யாருடா? ஸ்டாலின் அதான் நான் சொல்றேன். நான் நீங்க வந்து நேரையாவது மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா யாருக்காவது? விஜய்க்கு சேர்த்தே நான் சொல்றேன். யாரை வந்து யார் கூட வந்து பேசுறது, அது என்ன பேசுறதுன்னு ஒரு வரைமுறை இல்லை. எவ்வளோ கடந்த கால வரலாறு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ எதிர்ப்பு. ஜெயலலிதா என்ற சர்வாதிகாரி எதிர்த்து போராடினாங்க, இந்திரா காந்தியை எதிர்த்து போராடினாங்க. எவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. 13 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வனவாசம் மாதிரி இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில். எவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. போகிற போக்கில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையை போடுறீங்க. சின்ன பசங்க நீங்கள். யார் என்னன்னு பேசுறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குல்லம்மா. உங்களுக்கு சமமான தலைவர் யாருன்னு நீங்கள் பேசினாலும் சார் ரைட். ஸ்டாலினுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சமமாகும்? இல்லைனா இப்படி வந்துடுறீங்க. இது சீமான்கிட்ட வந்துடுறீங்க. சீமானோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாச்சும் வந்து 16 வருஷம் தொண்டைக்கிடையே தெருவா இந்த வெயிலில் சுற்றுறாங்க பாருங்க. எங்கே போடா பார்க்கலாம் நீ. இப்போ இவன் போகாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பண்ணால் போலீஸ் மேலே திருப்பி விடுவாங்க. பிரச்சாரத்துக்கு அவன் போக போகிறதில்ல, தேர்தலையும் நீ நிற்க போகிறதில்ல. அப்போ என்ன செய்யறதுன்னா இப்படி எடுத்து விடு. என்னன்னு கேட்டால் இந்த எலெக்ஷன் கமிஷனே இந்த திமுக அரசோடு சேர்ந்து சதி பண்ணுதுங்க எங்கள் தலைவருக்கு எதிராக. பேச போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பேச போகிறாங்க, நீங்கள் என்ன கூப்பிடுவீங்க பாருங்கள். சார் நீங்கள் சொன்ன மாதிரி பேசிட்டாங்க. என்ன சொல்ல போகிறேன்னா இந்த தேர்தல் ஆணையமும் இந்த திமுக அரசும் மறைமுகமாக கூட்டு சேர்ந்து எங்கள் தலைவருக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. இல்லைன்னா பாருங்கம்மா, போன வாரம் எடுத்து விட்டானுங்க ஒரு கதை. நெட்ரிக்கன்னு ஒரு பேப்பர் இருக்குல்லம்மா, அதில் வந்து போட்டாங்க. கரூரில் வந்து இவரை கொல்ல பார்த்தாங்க. டேய் என்னம்மா சொல்கிறது நான், இது கரூரில் இவரை விஜயை கொல்ல பார்த்தாங்க. ஏண்டா உன்னால தான் நாங்கள் செத்ததே உன்னால தான்டா. உங்ககிட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்க. ஏதோ 41 போயிடுச்சு. 100கணக்கான பேர் இறந்துருப்பாங்க அன்னைக்கு. அரசோட எல்லா எந்திரமும், காவல்துறை உட்பட அரசோட எல்லா எந்திரமும் அந்த மக்களை பாதுகாக்கிறதுல இருந்துச்சு. இல்லைன்னா சாவு எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இதுதான் சத்தியமான உண்மை. அரசோட மருத்துவத்துறை, காவல்துறை, அத்தனை துறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாங்க. அந்த எண்ணிக்கை குறைஞ்சிது. 100கணக்கான பேர் சிகிச்சை பெற்று வெளியே போயிட்டாங்க. இல்லைன்னா சாவு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். ஆனால் சொல்கிறானுங்க பாருங்கள் எப்படி. நீங்களே பாருங்க. இதெல்லாம் வந்து இவரை கொல்றதுக்கு சரி பண்ணணும். டேய் உங்ககிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதான பெரிய வேலையாக இருக்கு. இப்போ எப்பயுமே மக்கள்கிட்ட இருந்து தலைவரை பாதுகாப்பாங்கம்மா. ஆர்வக்கோளாறுலாம் ஏதாவது நடந்துட போகுதுன்ட்டு நீ வரேன்னு சொன்னாலே அங்கே உடனே மக்கள் அலர்ட் ஆகுறாங்க. இப்போல்லாம் இது எப்போ வராம்பா. ஏன்னா இப்போ யமன் மாதிரி தான் இவனை சித்தரிக்கிறாங்க. இவன் வந்தால் நேற்றைய தினம், இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நேற்றைக்கு ஒரு தம்பி இறந்துட்டார், சின்ன பையன். அந்த தஞ்சாவூரில் அந்த பைக்கில் போகும்போது அவர் வந்து சிக்காக இருந்து, அதாவது வந்து சீரியஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்லேயே இருந்து இறந்தே போயிட்டார். ஏதாவது இது வரைக்கும் ஒரு கண்டனம் அறிக்கை இல்லை, எந்த நாயாவது இந்த டிவிக்கில் இருக்க இந்த மேடையில் பேசுகிற நாய்ங்க இருக்குல்ல, எந்த நாயாவது இந்நேரம் போயிருக்கணுமா இல்லையாங்க? போயிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை, நீங்கள் எதுவும் நொட்ட மாட்டீங்கன்னு தெரியும், ஒரு ஆறுதலாக ஒரு அறிக்கை, ஒரு இரங்கல் அறிக்கை இது வரைக்கும் இல்லை. ஆனால் கமிஷன் ஆஃபீஸ் ஓடுறேன் என்னன்னா என் மகளிர் வந்து பேசிட்டாங்க. முழுக்க அரசியல் ஸ்டண்ட்டுமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு வருத்தம் உள்ளபடியே. நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, நான் இருக்கிறேன், தம்பி வந்து சாட்டை இருக்கிறாரு, இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். காலகாலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்காம, இந்த கப்பை எங்களுக்கு கொடுக்காம நீ யாருக்கு வந்து பொன்ராஜ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா? இந்த விஷயத்துல பொன்ராஜ் அவர்கள் மேல விஜய் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக போலீஸ் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கும் நீங்கம்மா? எனக்குமா நடவடிக்கை எடுத்தா கூடமா, நான் சொல்ற ஒரு வார்த்தை, நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையான்றது, அந்த புகார் இருந்து இவங்க கொடுத்துருக்க அந்த புகார் நான் வந்து ஒரு காப்பி இருந்தால் நானே சொல்லிடுவேன்.
நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கேட்டால் இது வந்து பொன்ராஜ் வந்து மக்களுக்கு செய்த சேவை. இது பொன்ராஜோட வார்த்தைகள் அத்தனையுமே மக்களை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களை, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் எந்த தவறும் கிடையாது. ரொம்ப கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நான் இருந்தேன்னா அந்த இடத்துல கேட்டால் விஜய் கிட்ட இருக்கிற அந்த மகளிர் அணியில் இருக்கிற ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எடுத்திருக்க அந்த அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு அதை மேற்கோள் காட்டி நான் சொல்வேன், இதெல்லாம் வந்து ஆம்பளை பொறுக்கிகள்னு சொல்வேன். அவர் விபச்சாரின்னு சொல்லிட்டாரு. ஆம்பளை பொறுக்கிகள் பேசுறது அத்தனை வார்த்தைகள் எடுத்து போடுங்க. எந்த ஒரு குடும்ப பெண் வந்து ஏற்றுப்பாங்க? இதை தூக்கி போட சொல்லுங்க. எந்த குடும்ப பெண் வந்து பார்த்தா இந்த வார்த்தையை சரியான வார்த்தைன்னு சொல்லுவாங்க? விளக்குமாறு துறப்பால், நல்ல குடும்ப பெண் துறப்பத்தால் அடிப்பாங்க, விளக்குமாறத்தால் அடிப்பாங்க அந்த நாய்ங்களை. பொண்டாட்டியை கூட நாங்கள் இருப்போம். பேசுகிற ஸ்டைலை பார்த்தீங்களா, அந்த ஸ்லாங்கு. அக்கா வரும்போது தாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விஜய் மாமா சிரிக்குது. அப்படியே பார்த்தோமா இல்லையா? இன்னும் எத்தனை இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டின்னு போய் விடுவார். பா என்ன வார்த்தை. இன்னொரு ஒரு தருதலை ஒன்று பேசு. 14 வருஷமா இந்த ஆணழகனை இந்த அம்மா வந்து லவ் பண்ணாங்களாம். 16 வருஷமா. அவங்க வீட்டிலலாம் அப்பெல்லாம் அவங்க ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்களா இல்லையாம்மா? அவங்க நிலைமை என்னம்மா? இப்படி பேசுதுங்களே இதுங்க. நான் தெரியாமல் தான் கேட்க வருத்தப்படுறேன், உங்களை வேதனைப்படுறேன். அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க நிலைமை என்னம்மா? இதில் எப்படியும் ஒரு ஆம்பளை தானே பெற்றிருப்பான், கணவன் ஒருத்தர் இருப்பானா, இல்லை அண்ணன் தம்பின்னு யாராவது இருப்பாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ தலைக்குனிவு இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையோட கண்டிக்கணும்ல. அப்போ பொன்ராஜ் அதை செய்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கணும், பாராட்டு தெரிவிக்கணும் பொன்ராஜுக்கு. இதுக்கு போய் புகார் எடுத்துட்டு போற மானகட்டவனி. ஆனா எல்லாருமே வந்து விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ண தானே சார் பாக்குறாங்க. எல்லாருமே யாருமா? எல்லாரும் யார்? எல்லாரும் இப்போ மகளிர் அணி எல்லாரும் தான் கட்சியில் இருக்கிறவங்க தானே. பொது தளத்துக்கு வாங்க, மாற்று கட்சியில இருந்து வாங்க. பெண்கள்னா அவங்க கிட்ட இருக்க அதுவும் கூட யாரு? எல்லாமே எல்லா பெண்களும். இவன் ஏற்பாடு பண்ணுவான். யாரு கூட இருக்கான்னு அந்த பொதிமாறு யாரு? புஷியானது. அவன் அரேஞ்ச் பண்ணுவான், செட் பண்ணுவான். செட்டிங்ஸ் தானே எல்லாமே செட் பண்ணுவான். என்னன்னு கேட்டால் வந்து அப்படியே சப்போர்ட். காலையே ஒரு இந்த காசு வாங்கின ஊடகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடல. அந்த பொன்ராஜுக்கு எதிராக அனைத்து தரப்பினரும் கொதித்து எழுந்து அறிக்கை விட்டாங்க. டேய் எங்கடா அறிக்கை விட்டாங்க? யாரா அறிக்கை விட்டது? அவர் கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறாரு அதே சப்ஜெக்டை. அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாங்க, அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. பொங்கி எழுந்தும் இவன் தான் வளைகாப்பு மேட்ரு வெளியே வரக்கூடாதுடா. இது அடுத்தது ஏதாவது வந்து ராக்கெட் ஏதாவது விட்டுற போகிறானுங்க. இன்னும் பெண்கள் சைடில் டோட்டல் டேமேஜ்னு நான் சொல்கிறேன். விஜய் போட்டிடலாமா இந்த தேர்தலில்? விஜய் போட்டிடல. அது எப்படி சார்? எல்லாருமே நான் சொல்கிறேன் விஜய் போட்டிடுற அந்த ஐடியா இல்லை. ஏன்னா முதலமைச்சர் கனவாயிடுச்சு, அவ்வளோதான். மே 4 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்களா சொல்கிறது? ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். அந்த போலிங் என்னன்னு தெரியும். May 4 போல் ரிசல்ட்னா இவன் இன்டர்போலையும் இவனை தேடணும்னு அர்த்தம். வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவான். இது வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாமா இவன்? இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றா பாருங்கள். எதுக்காக சொத்தெல்லாம் விற்கிறான் சொல்கிறாங்கல்ல? சொத்தெல்லாம் லீஸுக்கு வர்றது எதுக்கு? இதெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது லீஸுக்கு விட்டுருக்கான். கல்யாணம் பண்ணுறப்பான் அது இதுனா அப்புறம் சார் இந்த அரசியல் அது அவன் நினச்சது கேட்டால் நேராக இவர் வந்து பனையூரில் வந்து இவர் அப்படியே பல்லக்கில் தூக்கி உட்கார வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே ஊர்வலமாக கொண்டு போய் முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சு கையில் பேனா கொடுத்து நீ ஃபைலில் கையெழுத்து போடுவான்னு நினச்சாங்க. இப்படிலாம் தெரியாதுல்ல. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? வெயிலெல்லாம் வரணுமா? ஐயோ மே மாதம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமே. அப்போ சதி. இது மே மாதத்தில் தேர்தல் வைத்தது தேர்தல் ஆணையத்தோட சதி. எங்கள் தலைவர் வந்து வெயிலில் வர வைக்கணுன்றதுக்காக பண்ணது. ஏன்னா அவ்வளோதாம்மா. இவனுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், இந்த வெயில் சுட்டரிக்கிற வெயிலில் வந்து போய் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் நிற்க முடியாது இவனால். உழைக்கணும்லம்மா, உழைச்சி தானே வர முடியும். நீ ஸ்ட்ரைட்டாக வந்துன்னு நினைக்கிறீங்க. பனையூர்லேருந்து அப்படியே பீச் ரோடு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் முதலமைச்சர் பதவியில் உட்கார நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், கட்சியை ஊற்றி கிளம்பணும். அப்போ மீதி இவனா என்ன பண்ணுவான் நீங்கள் கேட்பீங்க. அப்போ இந்த லோலாய்மணி, அப்புறம் இந்த ஆதவர்ஜுனா, இந்த ராஜ்மோகன், இந்த புஷி ஆனந்த், இவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த காதல் படத்தில் பார்த்தீங்கல்ல யார்? பரத் நரசிம்ஹா. அது மாதிரி ஒரு தெருவாக போய் சுற்றிட்டு இருப்பானுங்க. மவுண்ட் ரோடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். இது அங்கே போய் வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் தட்டு வச்சுக்கிட்டு ஞங்கன்னு தலையில் வச்சுன்னு சுற்றின்னு வருவானுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாரும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்கம்மா. அது வேறு இன்னொன்று இருக்குமா, எல்லாம் இப்போ விஜய் வச்சு சம்பாதிக்கிறானுங்க. இப்போ எல்லாம் லோலாய்மணி ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்கு 25,000, 2,000 ரூபாய், 250 ரூபா இருந்தால் போதும். இது காலிலேருந்து விழுந்து கிடக்கும் நாய், காலை நக்கிடுவான். 200 ரூபா கொடுத்தா போதும். அப்படி இருந்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா 25,000 ரூபாய் ஒரு மீட்டிங்கில் பேசணும்னா பணம் சேருது.
அவங்களுக்கு என்ன வந்து என்ன தெரியும், சும்மா சுற்றி இந்த பையனுங்கம்மா இந்த ஊரில் மாவட்ட அளவில் இருக்கிற பசங்க என்ன செய்வானுங்க, அங்கே எங்கே காசை வாங்கி ஒரு மீட்டிங் போடணும். இவரெல்லாம் பெரிய தலைவருங்க, அவங்களுக்கு தெரியுமா மாவட்ட லெவலில் இவங்கெல்லாம் யார், ஒருத்தர் வந்து கக்கன் காமராஜர் அப்படிதான் அங்கே ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய தலைவருங்க, டிவிக்கில் தலைமை நிர்வாகிகள் யார், ராஜ்மோகன், குஷியானது, இவங்கெல்லாம் எல்லாம் வடிகட்டு தான் பண்ண. களிமண், இந்த களிமண் கூட பரவாயில்லம்மா, கொஞ்சம் பிடிச்சி வச்சு ஒரு உருவமாக்கலாம். இவன் இந்த சவுட்டு மண் சொல்லுவாங்க தெரியுமா, ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த பகுதியை ஃபில் பண்ணோன்னா அது மண்ணை எதுவும் பண்ண முடியாது. அது நீங்கள் மண்ணை கழுவுனீங்கன்னா கூட அழுக்காக வந்து போயிட்டே இருக்கும். அது களிமண் கூட பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் செஞ்சிடலாம், ஒரு பொம்மை செஞ்சிடலாம். அதை கொண்டு போய் வந்து வெப்பத்தில் காமிச்சு சூட்டில் காமிச்சிங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். களிமண்ணுக்கு அந்த பவர். களிமண்ணாக இருந்தால் கூட இவங்கெல்லாம் சவுட்டு மண். இவங்கள ஒரு ஏரியாவில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு எண்ணிக்கையாக காட்டலாம். என்னன்னு கேட்டால் அவன் வந்து புஷியானந்த் வந்து அப்படி நிற்பான், வேளாமணி அப்படி வந்து நிற்பான். அவ்வளோதான் ஆளை ஃபில் பண்ண, அவ்வளோதான். மண்டையில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் மசாலாலாம் எதுவுமே கிடையாது. அங்கே மசாலா இருக்கிற ஒரே ஆள் ஜானு. அவனே மசாலா காலியாகி இந்த கடாயெல்லாம் கடைசியாக சுரண்டுவாங்கல்ல, இந்த கறிகிரி யாராவது வறுத்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடியில் சுரண்டுவாங்க போயிருக்கான். அதை தான் இப்போ சுரண்டின்னு இருக்கிறான் அவனே ஜான் என் நண்பன் தான். இந்த முட்டா பசங்க அவன் என்கிட்டயே சொல்லியிருக்கான், இவனுக்கிட்ட என்னால் பட முடியல சார், இப்படியே சொல்லியிருக்கான். இவனுக்கிட்ட என்னால் பட முடியல சார். ஏன்னா அவன் சொல்கிறத கேட்கணும். உண்மையிலே அவன் அறிவாளி, ஜான் வந்து அறிவாளி. அதில் சார் அந்த அறிவை இவனுக்கு வந்து எடுத்து செயல் பண்ணல. இப்போ பரமார்த்த சீடன்னு இருக்கிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? பரமார்த்த சீடன்னா 5 பேர் இருப்பாங்க. 5 பேரும் முட்டாள். ஒருத்தர் பேர் வந்து முட்டாள், ஒருத்தர் பேர் மடையன், இன்னொருத்தன் பேதை, இன்னொருத்தன் மிலேச்சன், இன்னொருத்தன் மூடன். இப்படி 5 பேர். எல்லாமே நீ கேட்கலாம், என்ன சரி எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. அது ஒன்று தான். ஆனால் அதுலேயும் பேர். இந்த முட்டாள்னா என்ன, அது ஒரு பேர். அறிவற்றவன், மொத்தமே அறிவற்றவன்கள். அறிவற்றவன்ல கேட்டகரி இருக்குல்ல, அதான் பரமார்த்த சீடர்கிட்ட 5 பேர். அந்த 5 பேர்ல யாருன்னா முட்டாள், மூடன், மடையன், மிலேச்சன், பேதை, இப்படி 5 கேட்டகரி. இதில் யார் நீங்களே ஃபீல் பண்ணீங்க உங்கள் விருப்பப்படி. இதில் இந்த இடத்துல யார் சார் முட்டாளில் யார் சார் வைக்கிறது, குஷியானந்த் வைக்கலாமா, ராஜ்மோகன் வைக்கலாமா, இல்லை வந்து அவன் பேர்னா அந்த ஆதவர்ஜுனா வைக்கலாமா, இப்படி ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். காத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றிம்மா.